சாஸ் நிர்மலநாதன், செல்வன் அடக்கலநாதன், ரிசார்ட் பதூதீன் என்ற 3 எம்பிகள் தொடர்ந்து அவர் 10 வருஷம், இவர் 25 வருஷம் ரிசார்ட் பதூதீன் 5 கேபினட் மந்திரியா இருந்து கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த ரோட் அத கீரி சுட்டான்ல இருந்து முள்ளிக்குளம் வரையுமான பாலம்பட்டியில இருந்து அந்த 8 கிலோமீட்டரை அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரோட்டை வெட்டி கூட இல்லை. 5 கேபினட் மந்திரியா இருந்த காலத்துல கூட இதை செய்யல. செல்வம் அடக்கலான ஒரு கட்சி தலைவர், ஒரு பழுத்த அரசியல்வாதி, அவர் கூட இந்த விஷயத்தை வடிவா செய்யல என்றது எங்களுக்கு கவலை. மக்கள் திட்ட ஒன்றியம் எங்களுடைய விவசாய அமைப்புகள் இனி இவர்களுடைய வாக்குகளில் சேதம் விளைவிக்கிற வேலைகளை செய்வோம் என்றதை உறுதியாக கூறிக்கொள்ளும். அனைவருக்கும் வணக்கம். நான் நடராஜ தேவகிருஷ்ணன், மக்கள் திட்ட ஒன்றியத்தின் பொது செயலாளர். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய கிராமிய மட்டத்தினுடைய கிராமிய சூழலியல் விவசாய இயக்கம் உருவாக்கி அதனூடாக மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு சம்மேளனம் மாறித்தான் மக்கள் திட்ட ஒன்றியத்தை நாங்கள் மாகாண ரீதியாக உருவாக்கி இருக்கிறோம். ஏனென்றால் கிராமிய மட்டத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படுவதில்லை. எனவே அதை மாகாண மட்டத்தில் கொண்டு செல்வதற்கான ஒரு நெட்வொர்க்காக அதை உருவாக்கி இருக்கிறோம் மக்கள் திட்ட ஒன்றியம். அதனூடாக உண்மையிலேயே நான் கடந்த 14 வருஷம் யுத்தம் முடிந்து 14 வருஷமாக மக்கள் எதிர்கொள்கிற பல பிரச்சனைகளை மையம் வச்சு நாங்கள் போராட்டங்கள் பல விஷயங்கள் நடத்தி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை மடு வலயம் என்றது ஒரு இருண்ட வலயமாக இன்றைக்கும் இருக்கிறது. அந்த இருண்ட வலயம் என்னென்றால் மடு பிரசித்தியான ஒரு வலயம், உலக பிரசித்தி பெற்றது. ஆனால் அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய போக்குவரத்துன்றது சூன்யமாகத்தான் இருக்கிறது. அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ இதை கண்டுகொள்வதில்லை. வளையங்கட்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மக்கள் வர்றேன்னா 4-5 வாகனங்களை ஏற்றித்தான் வரணும். கிட்டத்தட்ட 10,000க்கு மேல விரயம் செய்யணும். சமுர்த்தி காசு எடுக்கிறதுனாலோ அல்லது அவங்களோட அந்த இப்ப இருக்கிற நலம்புரி திட்டங்கள் எடுக்கிற இந்த டிஎஸ் ஆஃபீஸ் வர்றதுக்கே போக்குவரத்து இல்லை. நீங்கள் வேணுமெண்டா நேரடியாக அங்குள்ள டிஎஸ் அல்லது இங்க இருக்கிற மன்னார் அரசாங்க அதிபர்கிட்ட நேரடியாக கேட்கலாம். அந்த ஊருக்கு வேலை செய்ய போறவர்களுக்கு நேரடியா பஸ் இருக்கா? காலையில 9 மணிக்கு போறதுக்கு பஸ் இருக்கா? இல்லை. ஆகவே இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, மன்னார் மாவட்டத்துல இருக்கிற கடந்த வருஷத்துல சாஸ் நிர்மலநாதன், செல்வன் அடக்கலநாதன், ரிசார்ட் பதூதீன் என்ற 3 எம்பிகள் தொடர்ந்து அவர் 10 வருஷம், இவர் 25 வருஷம் ரிசார்ட் பதூதீன் 5 கேபினட் மந்திரியா இருந்து கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த ரோட் அத கீரி சுட்டான்ல இருந்து முள்ளிக்குளம் வரையுமான பாலம்பட்டியில இருந்து அந்த 8 கிலோமீட்டரை அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரோட்டை வெட்டி கூட இல்லை. ஏனென்றா ஒரு விஷயம் நான் சொல்லணும், இந்த A5 இந்த மன்னார் மாவட்டத்துல பிரதான வீதிகளை போடுறதுக்கான கிரவல் முள்ளிக்குளத்துல இருந்து தான் எடுத்தோம். இன்றைக்கு வரை அந்த வில்லுக்குளத்துல இருந்து எடுத்தும் அதுக்கான ஒரு போக்குவரத்து பாதை இன்றைக்கும் இல்லை. ஏனென்றா எங்களுக்கு கவலை, ஒரு சிடிபி பஸ்ஸை போடுறதுக்கு இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற இந்த பொது போக்குவரத்து செய்யறதுக்கான ஒரு தெளிவான இவர்கள் அமைச்சராக 5 கேபினட் மந்திரியா இருந்த காலத்துல கூட இதை செய்யல. செல்வம் அடக்கலான ஒரு கட்சி தலைவர், ஒரு பழுத்த அரசியல்வாதி, அவர் கூட இந்த விஷயத்தை வடிவா செய்யலை என்றது எங்களுக்கு கவலை. இந்த முறை இனிமேல் இப்ப வந்திருக்கிற புது அரசாங்கம் அவர்கள் இன்றைக்கு மற்றவர்கள் குறை சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். தாங்கள் ஊழல்களை எல்லா மக்களையும் செய்ய போறாங்க. இவர்களும் என்ன செய்ய போறார்கள் என்று எங்களுக்கு தெரியல. போக்குவரத்து பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மேல் கல்வியை தொடர்ற பிள்ளைகள் மேலதிக கிளாஸுகளுக்கு வெளியில போய் வரதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு உள்ளுக்க வீதி பிரச்சனை முக்கியமா இருக்குது. தேர்தல் டைம்ல அவ்வளவு பேரும் உள்ள வருவாங்க. அந்த வீதி பிரச்சனை இருந்தாலும் அவங்க அனைவரும் அதுக்குள்ள அவ்வளவு வாகனமும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற நேரத்துல எங்களுக்கு ஒரு வாகனம் கூட உள்ள வர்றதுக்கு ரோட்டு சரியில்லை, வரையிலான்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை அவங்க வரைக்குள்ள எங்களோட தேவைகளை நாங்க முன் வச்சாலும் நாங்க செய்யறோம், நீங்க உங்களோட வாக்குகளை எங்களுக்கு அழியுங்க, நாங்க அதுக்குரிய இதை நாங்க செய்வோம் சொல்லிட்டு போறாங்க. திருப்பி அதை பழையபடியே அந்த வாக்களிச்சு முடிய அந்த மக்களை மறந்துடுறது. அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. போக்குவரத்து இல்லை, மற்றது வீதியும் புனரமைக்கப்படலை. உள்ளக வீதியோ மெயின் வீதியோ எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அது நானாட்டாம் பிரதேசத்துல உள்ளது. இப்ப மடு பிரதேசத்துல வீதிகள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இடத்துண்டு ஒரு கொஞ்சம் தான், ஒரு 8 கிலோமீட்டருக்கு சரியில்லாம இருந்தாலும் அதுல போக்குவரத்து பிரச்சனை, இந்த பஸ் பிரச்சனை முக்கியமா இல்லை.
எதுக்கு போறோம்னால நாங்க ஆட்டோ ஹயர் பண்ணிட்டு தான் போகணும், அல்லது யார்கிட்டையும் கேட்டு பைக்குகள்ல ஏறித்தான் போய் வரணும். இந்த உள்ளூராட்சி தேர்தல் வருது. இப்ப அது சம்பந்தமா முதலே வந்து வாக்குறுதிகள் அளிச்சிட்டாங்க. நீங்க கட்டாயம் எங்களுக்கு வாக்களிங்க, உங்களுக்கு நாங்க இது சம்பந்தமான எல்லா வசதியும் செய்து தரோம்ண்டு. மன்னார் மாவட்டத்துல மடு பிரதேசத்துல முள்ளிக்குளம், சின்னவளையங்கட்டு, பரிசங்குளம், விளாத்திக்குளம், முள்ளிக்குளம், இடநெழுப்பக்குளம், காக்கையங்குளம், கீரி சுட்டான், பாலம்பட்டி, தட்சிணாமிர்தமடு, மடு பஸ் இல்ல. உண்மையில நாங்க மன்னார் கச்சேரிக்கு வரண்டா கூட வர இயலாது, மடுவுக்கு ஏஜிஎவிஸுக்கு போறண்டா கூட போக இயலாது, பஸ் இல்ல. இதுவே வவுனியாவும் போக இயலாது. வீதி பிரச்சனை ஒன்று இருந்தது. வீதி வந்து ஓரளவுக்கு புனரமைச்சிட்டாங்க. அந்த புனரமைச்ச இடத்துக்கு கூட பஸ் வாரதில்லை. உண்மையில நாங்க நடந்து போகணும், எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறோம். இப்ப நடந்து போவோம், சில வேளையில ஆட்டோ ஹயர் பண்ணி போவோம். உண்மையில வவுனியா போறோம்னா ஆட்டோவுக்கு 9,000 ரூபாய் கேட்பாங்க. சாதாரணமா முள்ளிக்குளத்தை பொறுத்த மட்டும் உத்தியோகம் செய்யறார்கள் இல்ல, 3 பேர் தான் உத்தியோகம் செய்யறார்கள். 150 கிட்டத்தட்ட 150 குடும்பத்துக்கு 3 பேர் தான் உத்தியோகம் செய்யறாங்க. 4 தான் கூலி வேலை செய்யறார்கள் தான் இருக்கிறாங்க. அந்த கூலி வேலையை செய்துட்டு அவங்க அன்றைக்கு அவங்களோட வீட்டு செலவுக்குரிய அந்த காசை தான் கொண்டு வந்து செய்தோம். பாடசாலை மாணவர்கள் வந்து படிச்சு முடிச்சுட்டு இந்த வருஷம் போயல் எழுதினாக்களுக்கு ஏஎல் படிக்கிறதுக்கு பண்டி விரிச்சான் வரணும். புதுசா இப்ப இரநெல்பகுளத்துல தொடங்கி இருக்கு காக்கையங்குளம். இந்த ஸ்கூலுக்கு போறோம்னு சொன்னா அவங்களுக்கு போய் வாரத்துக்கு வசதி இல்லை. இதுவே பேரண்ட்ஸ் ஏத்தி கொண்டே விடணும்னு சொன்னா அவங்க வந்து வேலை செய்து பிள்ளையோட படிப்பையும் பார்க்கணும், வீட்டு செலவையும் பார்க்கணும். இவங்க இங்க இருந்து பிள்ளைகளை டெய்லி ஏத்தி கொண்டு போகையும் மேலாது. அவங்க பள்ளிக்கூடம் ஸ்கூல் போறது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஓஎல் பாஸ் பண்ண சில வசதி உள்ளாக்கள் படிக்கிறாங்க, மற்றாக்கள் வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருந்துட்டு அவங்க உண்மையில அவங்களுக்கு செலவுக்கு காசு வேணும்னு சொன்னோன்னா சட்டவிரோதமான தொழிலுக்கு ஈடுபடுறாங்க. என்னன்னு சொன்னா காசு தேவைதானே, அப்ப மரம் அறுக்க கூப்பிட்டா போறாங்க, மண் ஏத்த கூப்பிட்டா போறாங்க. அப்ப சின்ன வயசுலயே அவங்க போலீஸுக்கு எல்லாம் போக வேண்டிய நிலைமை வருது. மற்றது பாடசாலை வந்து ஆசிரியர்மார் வராங்க இல்ல, முள்ளிக்குளம் வீதி பிரச்சனை, பஸ் இல்ல, உங்களோட இடத்துக்கு என்னண்டு வந்து போறது. சில பாடத்துக்கு ஆசிரியமாரே இல்ல, பிள்ளைகள் படிக்காமலுக்கே இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் ஓயலுக்கு போனா கூட அவங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் ஒன்றுமே தெரியாத நிலைமையில இருக்கிறாங்க. ஆசிரியமார் வராங்களே இல்ல, வந்தாலும் டப்பண்டு ஆன்சர் கேட்டுட்டு போறாங்க. ஏண்டா முள்ளிக்குளத்துல போக்குவரத்து பிரச்சனை, எங்களுக்கு விடிய போய் பின்னேரம் வரணும் விட்டுன்ற மாதிரி அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. முடிந்து 15 ஆண்டுகளாக முடிந்தும் இன்னும் இந்த பஸ் போக்குவரத்து பிரச்சனை வந்து எங்களுக்கு தீராத ஒன்றாகத்தான் காணப்படுது. வன்னி மாவட்டத்துல 6 எம்பிமார் இருந்தும் அதுல 3 எம்பிமார் வந்து மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆட்சி காலத்துக்கு வந்து 20-25 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் இந்த போக்குவரத்து பிரச்சனை வந்து தீர்வடையாம இருக்குது. பெரும்பாலும் வந்து மடு பிரதேசத்துல வந்து வாக்கு அதிகமா பெறுறது இந்த எம்பிமார் இருக்கிற எம்பிமார் வந்து அதிகமான வாக்கு பெற்ற ஆக்களா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கல. இப்போ நாங்க வந்து இந்த போக்குவரத்து பிரச்சனையை கதைக்கிறதுக்கு முக்கிய காரணமா நாங்க ஏன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலையாவது எங்களுக்கு இதுக்கான தீர்வு ஒன்று கிடைக்கணும்ன்றதை நாங்க எதிர்பார்க்கிறோம். மிக நீண்ட காலமாக நாங்க ஏற்பட்டு இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள நோக்காகத்தான் இதை நாங்க முன்வைத்திருக்கிறோம்.